மல்லி கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இப்போ கதிரேசன் விஜய் கிட்ட சொல்லவுமே, நீங்க சொல்றது போல மல்லி கர்ப்பமா இருந்திருந்தா அப்படின்னு சொன்னா, நிச்சயமா மல்லி என்கிட்ட தான் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி மல்லி மேல அவ்வளோ நம்பிக்கையோட நம்ம விஜய் பேசுறாங்க. இத பார்த்து சந்தோஷப்படுறதா, ஏன்னா விஜய் மல்லிய அவ்வளோ நம்புறாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்ல மல்லி உண்மைய மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இனி வரக்கூடிய நாட்கள்ல மல்லி மேல விஜய் கோபத்த காமிக்க இருக்கிறாங்க. அத நினைச்சு வருத்தப்படுறதா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா மல்லி எந்த சூழ்நிலையில மறைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம விஜய்க்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னாலுமே, இனி வரக்கூடிய நாட்கள்ல அத அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க லைஃப்ல பிரச்சனையே இல்ல. ஏன்னா அவங்க கோபத்துல இருந்தாங்க. ஏற்கனவே வெண்பாவ வேற தொலைச்சுட்டாங்க. இந்த சூழ்நிலையில நான் கர்ப்பமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களால சொல்ல முடியல. சிச்சுவேஷன் அப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம விஜய் நிச்சயமா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மல்லி செய்யற ஒவ்வொரு செயலுமே தன்னோட குடும்பத்தோட நன்மைக்காகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத விஜய் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். கதிரேசன் கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. என் குழந்தையும் சரி, என்னையும் சரி, இந்த குடும்பத்தையும் சரி, மல்லிய தவிர யாராலையுமே பார்த்துக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்க தான் செய்யுது. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சீன் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. உன்னோட வாழ்க்கையை நீ எப்போ தான் வாழப்போற அப்படிங்கிற மாதிரி மல்லியை பார்த்து கேட்குறப்ப எனக்கு வெண்பாவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய் சொல்கிறாங்க, வெண்பாவுக்கு ஒரு தம்பி பாப்பா வேணும், உனக்குன்னு ஒரு குழந்தை வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்குன்னு ஒரு குழந்தை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை கை குழந்தையா இருக்கும். அந்த குழந்தைய கவனிக்கிறப்ப என்னால் வெண்பாவை கவனிச்சிக்க முடியாது. அப்போ சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, பாரு அவளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துறப்ப இந்த குழந்தைய சரியாக கவனிக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி என் மேலே பழி வந்துடும். அந்த ஒரு பழி சொல்லுக்கு நான் ஆளாக விரும்பலைங்க. அதனால் எனக்கு வெண்பா மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் மல்லி சொல்லியிருந்திருப்பாங்க. இதற்கு இடையில கடவுள் கொடுத்த வரமா இப்போ குழந்தை கிடச்சிருக்கு, அதை மல்லி மேலே ப்ளேம் பண்ணுறது அப்படிங்கிறது நிச்சயமாக தப்பு அப்படிங்கிறத நம்ம விஜய் உணர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுமே படிச்சிருக்கிறாங்க, நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப மல்லி மேலே இந்த இடத்துல எந்த தவறுமே இல்லை. அவங்க குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படலை, அது கடவுள் கொடுத்த வரம் அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சிக்கிட்டா நல்லா தான் இருக்கும். அடுத்ததான் இப்போ வெண்பாவையுமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால கூடி சீக்கிரம் வெண்பா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.